கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். யோபு 5:18 அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. இந்த யோபுடைய சிநேகிதர்களில் ஒருவனாகிய எலிப்பாஸ் தான் இந்த வார்த்தையை யோபுவுக்கு சொல்லி அவனை உற்சாகப்படுத்தினான். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்யும் பலத்த கிரியைகளை யாராலும் புரிந்து கொள்ளவே முடியாது. ஆண்டவர் ஒரு மனிதனை சீர்படுத்தும் போது அவரை விட்டு வழிவிலகி சென்று விடவே கூடாது. அவருடைய பிரசனத்தில் தன்னை தாழ்த்தி அவருக்கு அடங்கியிருக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை செதுக்கும் போது, சிட்சிக்கும் போது அல்லது சரி செய்யும் போது அவைகள் உங்களுக்கு கடினமாக தோன்றினாலும் அவருடைய சுத்திகரிக்கும் அனுபவத்துக்கு உங்களை விட்டு கொடுத்து அவர் அடங்கி இருக்கும்போது சுத்த பொன்னாக வெளியே வருவீர்கள். நீங்கள் சந்திக்கிற சோதனைகளும் பாடுகளும் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கும் பரிபூர்ண ஜீவனுக்கும் வழி உண்டாக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் பாடுகள் மற்றும் சோதனைகளின் வழியாக கடந்து செல்கிறீர்களோ, திடன் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் கையிட்டு செய்யும் சகல காரியங்களையும் செழிக்க செய்ய விரும்புகிறார். ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று நீங்கள் சொல்லும்போது உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அதே வேளையில் அவருடைய திட்டத்திற்கு விரோதமாக செயல்பட்டால் உங்களிடத்தில் பிரியமாயிருக்க மாட்டார். பிரியமானவர்களே, கர்த்தர் யோபுடைய பொறுமையை குறித்து சாட்சி சொல்லுகிற அளவுக்கு அவனுடைய பொறுமையை எல்லா சூழ்நிலைகளிலும் காத்து கொண்டான். இன்றைக்கு யோபை போல நீங்கள் பொறுமையாயிருக்க கற்றுக்கொண்டு தேவன் கொடுக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவியுங்கள். அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள் இருக்கிற நெருக்கங்கள், போராட்டங்கள் மாறட்டும் ஆண்டவரே. சில நேரங்களில் ஆண்டவரே, நீரே காரியங்களை சம்பவிக்க பண்ணுகிறீர், நீரே உடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறீர். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் நீர் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீர் காயங்களை ஆற்றி குணமாக்குகிற தேவனப்பா. வீடுகளுக்குள்ளே நொறுங்கி கிடக்கிற காரியங்கள் இயேசப்பா சரியாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். குடும்பத்திற்குள்ளே உடைந்து கிடக்கிற சகல விஷயங்களும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக. ஒவ்வொரு குடும்பங்களையும் கண்ணோக்கி பார்ப்பீராக. எத்தனை உடைவுகள், எத்தனை மனவேதனைகள், எத்தனை போராட்டங்கள் அப்பா. நீருடைய பிள்ளைகளை சிட்சிக்கும் போது, உமக்கு அடங்கி இருக்கும் போது ஆண்டவரே, நீ செப்பனிட்டு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன் அல்லவா. உடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.